தற்போதைய அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத யாரும் அனுமதி பெறாமல் இனிப்பு உள்ளிட்டவற்றை மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மேயர் பிரியா உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மேயர் பிரியா உத்தரவு பிறப்பித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதிகள் யாரும் பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு இனிப்பு உள்ளிட்டவற்றை வழங்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். வெளிநபர்கள் மாணவர்களுக்கு உணவுப் பொருட்களோ மற்ற பொருட்களோ வழங்க அனுமதி இல்லை என்றும் மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத யாரும் அனுமதி பெறாமல் இனிப்பு உள்ளிட்டவற்றை மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது என்று மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மேயர் பிரியா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயிலானி, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 3 மாதங்களுக்கு பிறகாக மேயர் பிரியா தலைமையிலான அந்த மாமன்ற கூட்டம் என்பது தற்போது சென்னை ரிப்பன் கட்டிட வளாகத்துல நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்துல நேரமில்லா நேரத்தில் உரையாற்றிய திமுக மாமன்ற உறுப்பினர் கவிதை கணேசன் பேசும்போது, மாநகராட்சி பள்ளிகள்ல யார் யாரோ வெளிநபர்கள் உள்ளே சென்று மாணவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குகிறார்கள் என்பதாகவும், அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக ஒரு சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியான அந்த வீடியோ தொடர்பாகவும், அதில் தற்போது முதலமைச்சர் விஜய் நடித்திருந்த திரைப்படமான ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல் மாணவர்களை பாட சொல்றது உள்ளிட்டவைகளை தொடர்பாக பேசினார். அப்போது குறுக்கிட்டு கருத்துக்களை தெரிவித்திருந்த மேயர் பிரியா அவர்கள் குறிப்பாக மாநகராட்சி வளாகத்திற்குள்ளாக பள்ளிக்குள்ளாக நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு மாநகராட்சி பள்ளியின் ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத யாரும் இனிப்புகள் வழங்குவதோ அல்லது வேறு ஏதேனும் வழங்குவதோ என்றால் தலைமை ஆசிரியர்கள் அனுமதி இல்லாமல் யாரும் கொடுக்கக்கூடாது என்பதாக திட்டவட்டமாக தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி.